அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, உடல் பருமனும் சரி, தொப்பையும் சரி, கண்டிப்பா குறைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறைக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் இந்த உடல் பருமனும் தொப்பையும் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும்னாவே அதுக்கான சொல்யூஷன் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா. இன்னைக்கு டயட் அண்ட் ஹெல்த் சீரியஸ்ல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, தொப்பை மற்றும் உடல் பருமனை எப்படி சிறிதளவு நம்ம உணவுல கொண்டு வர மாற்றத்தின் மூலமாகவும் ஒரு சிறிதளவு உடற்பயிற்சி மூலமாகவும் நம்ம குறைக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி அந்த உடல் பருமனும் தொப்பையும் ஏற்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஸோ ஜென்ரலா அந்த கேலரி, நியூட்ரிஷன் இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதை பத்தி தான் இனிஷியல் நான் சொல்ல போறேன். ஸோ ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான சத்து தான் நம்ம கேலரின்னு சொல்றோம். அது ரெண்டு ரீசனுக்காக தேவைப்படுது. ஒன்று, நம்ம எந்த வேலையுமே செய்யல, ரெஸ்ட்ல அமைதியாக உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த டைம் நம்ம அமைதியாக உட்காந்துருக்கும் போது நம்ம உடலுக்கு ஒரு சில காரணங்களுக்கு சத்து தேவைப்படுது. அதே போல நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், வேலை செய்யறோம் அப்படின்னாலும் அதுக்கும் சத்து தேவைப்படுது. நம்ம அமைதியாக உட்காந்துருக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான சத்து தான் பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சு இழுக்கிறோம் விடுறோம், அதுக்கு தசை வேலை செய்யணும். இருதயம் துடிக்கணும், அதுக்கு இருதயத்தில் தசைகள் வேலை செய்யணும். மூளை 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கு, அதுக்கு எனர்ஜி வேணும். நிறைய செல்கள் பார்த்தீங்கன்னா தன்னத்தாலே புதுப்பிச்சுக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் உடல் தாராளமா நமக்கு இயங்குவதற்காக உடலுக்கு தேவையான எனர்ஜியை தான் பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்றோம். அது கூட சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ், நடக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கும் சத்து தேவைப்படுது. இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் பிளஸ் எக்ஸ்பெண்டட் எனர்ஜி, ஸோ ஆர் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்த அளவுக்கு எந்த எனர்ஜி நமக்கு தேவைப்படுதோ அதுதான் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான எனர்ஜின்னு சொல்லுவோம். அதுதான் கேலரி ரெக்யர்மெண்ட் பர் டேன்னு சொல்லுவோம். அது ஜென்ரலா ஒரு 35 வயசு ஆணுக்கு ஒரு 55 கிலோ இருக்காரு அப்படின்னா அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா 1800 2000 கிலோ கலோரிஸ் தேவைப்படுதுங்க. இதுதான் நம்ம உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அந்த எனர்ஜி. அந்த எனர்ஜி எப்படி வருது? மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது புரதச்சத்து, மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, இதன் மூலமா தான் உடலுக்கு அந்த எனர்ஜி வருது. அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸை தான் நம்ம வெளியிருந்து பல்வேறு வகையான உணவுகளா எடுத்துக்கிறோம். இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம நிறைய பேசியிருப்போம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், நுண்சத்துக்கள். அந்த எந்த நுண்சத்துக்களும் இந்த கலோரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது, அதுக்கும் இந்த சத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ நம்ம உடலுக்கு தேவையான கலோரி எல்லாமே இந்த புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட்ல மட்டும்தான் வருது. அந்த புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட்டை தான் நம்ம உணவா எடுத்துக்கிறோம். ஸோ ஜென்ரலா ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்கு தேவையான அந்த கேலரியில அப்ராக்சிமேட்டா 40-50% பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து மூலம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20% பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொழுப்புச்சத்து மூலமா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 15-20% பார்த்தீங்கன்னா இந்த புரதச்சத்து. ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஸ்பிளிட் அப். ஸோ நம்ம எடுத்துக்கிற மாவுச்சத்தா இருக்கட்டும், கொழுப்புச்சத்தா இருக்கட்டும், இல்லை புரதச்சத்தா இருக்கட்டும், அளவுக்கு மீறி, அது நம்ம ஒரு நாளைக்கு நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் 2000 கிலோ கலோரி தான்னா அதுக்கு மேல ஒரு 200 கிலோ கலோரியோ இல்லை 300 கிலோ கலோரியோ எடுத்துக்கிறோம்னா அது எல்லாமே என்ன ஆகும்னா நமக்கு பெரும்பாலும் கொழுப்பு சத்தா தான் உடம்புல போய் சேரும். அந்த எக்ஸ்ட்ரா கிலோரிஸ் தான் நமக்கு உடம்பு வெயிட் ஏறதுக்கான முக்கியமான காரணங்கள். இப்போ உதாரணத்துக்கு போனா அந்த மாவுச்சத்து அதிகமாக எடுத்துக்கோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாவுச்சத்து என்ன கிளைகோஜன் அப்படின்ற ஒரு ஃபார்ம் மூலமா நமக்கு கல்லீரல போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கும் மேல இருக்கிறது கிளைகோஜனா ஸ்டோர் ஆகாது. கல்லீரல் கிளைகோஜன் போதும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுவும் நம்ம கொழுப்பு சத்தா தான் வரும். அது கொழுப்பு நான் நிறைய எடுத்துக்கிறது இல்லை, மாவுச்சத்து தான் எடுத்துக்கிறேன், எனக்கு வெயிட் போடாதுன்னு நினைக்கக்கூடாது. நீங்க மாவுச்சத்து அதிகமா எடுத்துக்கிட்டாலும் அது கொழுப்பா தான் மாறும். அதே மாதிரி கொழுப்புச்சத்து எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டாலும் கொழுப்பா போய் டெபாசிட் ஆகும். ஈவன் புரதச்சத்துமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது அதுவும் கொழுப்பா போய் தான் சேரும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எந்த ஒரு வகையில் எடுத்துட்டாலுமே அது நம்ம உடல்ல தான் போய் சேரும். அதனாலதான் உடல் பருமனும் தொப்பையும் ஏற்படுது. ஸோ ஏன் இந்த உடல் பருமன் ஏற்படுது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி இந்த உடல் பருமனையும் தொப்பையும் குறைக்க போறோம்? ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த கேலரிஸை குறைக்கிறது. ரெண்டாவது விஷயம், ஆல்ரெடி இருக்கிற அந்த கேலரிஸை பர்ன் அவுட் பண்றது, அதை எரிக்கிறது. இதுதான் ரெண்டு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி கேலரிஸை நம்ம குறைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா உங்களுடைய வெயிட்டுக்கு, உங்களுடைய வேலைக்கு எவ்வளவு பர் டே உங்களுக்கு எனர்ஜி, அதாவது கிலோ கேலரி தேவைப்படும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுல உங்களுடைய ஹைட்டு, வெயிட், ஏஜ், செக்ஸ், உங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ், அது மைல்டா, மாடரேட்டா, இல்லை ரொம்ப சிவியரா வேலை செய்வீங்களா, இதெல்லாம் போட்டீங்கன்னாவே ரஃபா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ கேலரிஸ் தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2000 கிலோ கேலரிஸ் அப்படின்னு உங்களுக்கு செல் கிடைக்குது அப்படின்னா அதுல இனிஷியலா நீங்க கட் ஆஃப் பண்ணது 200 கிலோ கேலரி. ஸோ 1800 கிலோ கேலரி தான் எடுத்துக்கிறீங்க. ஸோ உடல் என்ன பண்ணும்?
மீதி 200 கிலோ கலரி வேணும். ஸோ என்ன செய்யும், ஏற்கனவே உங்க உடல்ல அதாவது விசரல் ஃபேட்னு சொல்லுவோம், வயிற்றுக்குள்ளா இருக்கிற கொழுப்பையோ அல்லது தொப்பையில இருக்கிற கொழுப்பையோ கரைச்சி அந்த ரெக்குயர்மெண்ட் இருக்கிற மீதி 200 கிலோ கலரி உடம்பே உற்பத்தி பண்ணிக்கும். ஸோ ஆப்வியஸா என்ன ஆகுது, உடல்ல இருக்கிற கொழுப்பு கரைய ஆரம்பிக்குது. இது முதல் விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய ஒரு நாளுக்கு தேவையான கிலோ கலரி எவ்வளவோ அதுல இருந்து 200 கிலோ கலரி கம்மியா நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். ரெண்டாவது விஷயம் எக்ஸசைஸ். ஸோ மினிமம் ஒரு வாரத்துக்கு 3 நாளைக்கு மினிமம் எக்ஸசைஸ். அதாவது நீங்க ரொம்ப போய் ஜிம்ல போய் பெரிய அளவுக்கு வெயிட் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த வாக்கிங் போகலாம், இல்ல கார்டியோ எக்ஸசைஸ் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் போதும் என்ன ஆகும்னா, உடல்ல ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்ட்ரா கலோரியும் சரி, இல்ல நீங்க அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு கேலரி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காலும் சரி, அது வந்து கொழுப்பா போய் உடலை டெபாசிட் ஆகாம ஈஸியா பர்ன் அவுட் ஆகும். ஸோ இந்த 2 விஷயங்கள் மூலமா நம்மளோட உடல் கொழுப்பை கரைத்து நம்ம வந்து தொப்பையும் குறைக்க முடியும், உடல் எடையும் குறைக்க முடியும். இதெல்லாம் நீங்க 2 நாள் பண்ணிட்டு 3ஆவது நாள் டாக்டருக்கு வெயிட்டே குறையல அப்படின்னு மெசேஜ் போடாது. நம்ம அந்த தொப்பையும் சரி உடல் பருமனையும் சரி பல வருடங்களா வந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். அது கரையிறது கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும். கட்டாயம் இது நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா 3 monthsல நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியற அளவுக்கு உங்களுக்கு வெயிட் குறைஞ்சு வரும். ஸோ இந்த வீடியோல யாருக்கெல்லாம் வெயிட் குறைக்கிறது இல்ல தொப்பை குறைக்கிறதுக்கு ஒரு டயட் பிளான் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா பேசிக்கா நம்ம ஈஸியா செய்யக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தா அந்த எக்ஸ்ட்ரா கலரி நம்மளால கட் ஆஃப் பண்ண முடியும், ஈஸியா வெயிட் குறைக்க முடியும் அப்படின்றதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு இதே போல ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.